நாங்க 3 பேர் தான் இருந்தோம். ஆனா 4வதா ஒரு பெர்சன நான் பார்த்தேன். என்கிட்ட ஒரு பேய் கதை இருக்கு. நேத்து தான் நடந்துச்சு. இந்த பேய் கதையை வந்து நான் கண்ணால தான் பார்த்தேன். சொன்னது யாருன்னா வந்து திமுக, அதிமுக அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க. இந்த லோட்டஸ்ல வச்சிருந்தது வந்து ஒரு ஜின். அந்த ஜின்னு வந்துட்டு அவங்க உங்க கூட அனுப்பி விடுவாங்க. ஜின்னு தான் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணி கசினோக்கு போயிட்டு நீங்க விளையாடுற கேம்ல எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும். சாக்கான ஒரு விஷயத்த வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாட்டி இல்லாட்டி வந்து அந்த ஓனர் ஆஃப் த சாக்கா வந்துட்டு இறந்து விட்டாலும் வேற ஒரு ஆளை வந்து தேடி போயிடும். பின்னாடி வந்து யாரோ நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. நாங்க அப்பயே நாங்க கணிச்சிட்டோம் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம்னா பேயை பத்தி பேச போறோம். அதுவும் எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். போன வாரம் தான் நடந்துச்சு. போன வாரம் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா அது ரெக்கார்ட் ஆகல. இப்ப மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது பேய் கதையே சொல்லலாம். போன வாரம் போல எனக்கு வந்துட்டு ஒரு கெட்ட கனவு ஒண்ணு வந்துச்சு. அந்த கனவுல வந்து எங்க வீட்டு மைக்ரோவேவ் அவன் வந்துட்டு வெடிக்கிற மாதிரியும் வெடிச்சு என் வீடு பத்திக்கிற மாதிரி ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. அந்த கனவுல என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எரியிறாங்க. கூடவே சேர்ந்து நானும் வந்து எரியிறேன். கோஸ்ட் ரைடர் மாதிரி. என்னோட லிட்டில் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. தம்பி சூதனம் ஆயிட்டீங்க போல. போன வீடுல வந்து என் தம்பி சொல்லும் போது நீங்க 2 பேரும் கலாச்சிங்க. தேங்க்ஃபுல்லி அது வந்து ரெக்கார்ட் ஆகல. என்னோட லிட்டில் ப்ரோ வந்து அவர் ஏறிறதுக்கு முன்னாடி நான் வந்து அவரை காப்பாத்திட்டேன் அந்த நெருப்புல இருந்து. ஒரு பொண்ணை பாக்குறேன். அந்த பொண்ணு வந்து கண்ணெல்லாம் ரத்தமா அவ வந்து என்னை பார்த்து கத்துறா. எனக்கு அவளை பார்த்து அவ மூஞ்சி அவ்வளவு கோரமா இருந்தனால நான் பயந்து எழுந்துட்டேன். நான் எழுந்ததுக்கு அப்புறம் இங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட். எந்திரிச்சு நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரூம்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். ஆனா 4வதா ஒரு பெர்சன் நான் பார்த்தேன். என்னோட 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்களே, அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு ஆளு நல்லா அகலமா குண்டா பூமர் மாதிரி. இந்த லெஃப்ட் அவுட் டெட் கேம்ல பூமர்னு ஒண்ணு வருமே, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நானும் லியோலாம் விளையாண்டுருக்கோம். இல்ல எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் என்ன ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சு நீங்க சொல்ல. சரி விடுங்கள. உங்க விஜய் நான் சொன்னல 4வது ஒரு பர்சன் நல்ல குண்டா தடியா ஒரு பச்சை கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு 4 அடி உயரத்துல தான் இருப்பாங்க. அந்த பர்சன் ஒரு கேப் வேற போட்டிருந்தாங்க. அந்த உருவத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டேன். கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு கண்ணை திறந்து நல்லா பாக்குறேன். அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப எனக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்ன இது எங்கேயோ பார்த்திருக்கேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் இதே நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இதே ரூம்ல தான் வந்து நடந்துச்சு. அந்த உருவம் என்னோட தம்பி உருவத்துல போயிட்டு என் முன்னாடி சாரி என்னோட ப்ரோவோட உருவத்துல போயிட்டு அந்த அல்மாரிக்குள்ள உட்கார்ந்துட்டு என்னையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பயம் எடுத்து நான் வந்து சின்ன பையன் தானே, எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா இந்த மாதிரி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்க அப்பா வந்து என்ன ஹால் கூட்டு போறாரு. அப்ப நான் ஹாலுக்கு போகும்போது கடைசியா ஒரு வாட்டி திரும்பி பார்த்தேன் அந்த உருவத்தை. அல்மாரியில இருந்து அது எட்டி அடிய பாத்துச்சு. அதே பச்சை சட்டை, அதே கட்டை உயரம். பார்த்தப்ப அதுதான் கடைசியா நான் பார்த்தேன். அப்ப நீங்க சின்ன வயசுல பார்த்ததோட இப்ப பாக்குறப்ப வந்து பெருசா இருக்காது. அதுதான் இதுவானும் எனக்கு தெரியல. ஆனா அந்த சட்டை கலர் வந்துட்டு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், தி சேம் கலர் பேட்டர்ன். இந்த விஷயம் நடந்த அன்னைக்கே நான் வந்து இத பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் டிடியும் லியோதாசும். அப்ப இந்த விஷயம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டர் எடுத்து பாக்குறோம், வீடியோ ரெக்கார்டே ஆகல. அப்ப வந்து அதான் நம்ம பேசியிருந்தோம், இது வந்து ஒரு சாக்காவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சாக்கானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கான ஒரு விஷயத்த வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாட்டி இல்லாட்டி வந்து அந்த ஓனர் ஆஃப் த சாக்கா வந்துட்டு இறந்து விட்டாலும் வேற ஒரு ஆளை வந்து தேடி போயிடும். ஒரு போஸ்ட் வந்து தேடி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணை தேடி வந்து மீமாங்க போகும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் மேல ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மோகினி பை எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆண்களுடைய சென்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அது வந்து வழக்கமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த
அந்த வகையில வந்து அன்னைக்கு நம்ம பேசுறப்ப நம்ம வந்து வவ்வால் கிட்ட வந்து சில வெரிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணோம். வவ்வால் அந்த அறைக்குள்ள என்னென்னலாம் பண்ணாரு அப்படி இப்ப அவர் என்னென்ன பண்ணாரு அப்படின்றது வந்து அவரு வாயாலே வந்து வாக்குமூலம் வாங்க போறோம். சொல்லுங்க வவ்வால். நீங்க ரொம்ப கூனிங் பண்ணுவீங்களா, அதாவது கையடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன் அவர்கிட்ட. அப்ப நீங்க எங்க பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. கட்டில் மேலதான் பண்ணுவேன். ரூம் வந்து எப்பவுமே இருட்டாவே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. நானும் ஆமா அப்படின்னு. அந்த 10 பொருத்தமும் பக்காவா இருந்தனால இது கன்ஃபார்மா இதுவா தான் இருக்கும்னு நானும் ஒரு கட்டம் 90% உறுதி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் பேசி முடிச்சிட்டு நாங்க வீடியோவை பாக்குறோம். வீடியோ ரெக்கார்டே ஆகல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லை, அதுதான் ஒரு மேட்டர். 90% பயம் 100% ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் சோ குட் டு பி a coincidence அப்படி இருந்துச்சு. அப்புறம் நம்ம டிடி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயாட் என்னது ஆயாட் குர்சியா, ஆமா, மலாய்க்காரர்கள் யூஸ் பண்ற ஒரு வகையான மந்திரம். அதை நான் வந்து ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல தட்டி. அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு பர்சனலா எதுவுமே நடக்கல. ஆனா கிச்சன்ல வந்துட்டு பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. எங்க அம்மா தான் சொன்னாங்க இத. ஆனா வந்து உங்களால அந்த ஃபியர் ஐ மீன் ஒரு மாதிரி பயத்தை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சா? என்னால அந்த அன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகல. கிச்சனுக்கு போயிட்டு நான் சிக்கன் ரேப் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குக் பண்ணும்போது என் பின்னாடி வந்து யாரோ நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. யாரோ என்னை ஃபாலோ பண்ணி யாரோ ஜன்னல்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பாக்குற மாதிரி இருக்குன்றது வந்துட்டு அது நான் இடையில வந்து ஒரு இன்ஸ்டால வந்து பார்த்தேன். நம்ம எப்பயாச்சும் காட்டுக்குள்ள போகணும்னா யாராச்சும் நம்மள பாக்குற மாதிரி இருக்குன்றது வந்து நம்ம வந்து அந்த கட் ஃபீலிங் உணர்ந்துச்சுன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உண்மையா இருக்குமா? ஏன்னா நம்மளோட ஆன்செஸ்டர்லாம் அந்த அந்த இவல்யூஷன் பீரியட்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து எப்போதுமே வந்து சரௌண்டிங்ல வந்து கவனமாவே இருந்தனால நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு பவராக வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்போதும் இருக்குமா. சோ நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அது மேபி வந்து உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சீங்கன்னா நான் வந்து அதை vlog பண்ணியே போடுறேன். என்ன சொல்றீங்க? இது வந்து ஒரு கண்டினியூஸ் எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய கதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So, மறக்காம அஞ்சலி கேங்ஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஜாக்சன் மொபாலோட ஹாண்டிங் ஸ்டாரியை வந்து நம்ம வந்து லைஃபா அப்டேட்ஸ் பண்ணுவோம். பேய் பண்ண ட்ராமடைசிங் விட அண்ணா பண்ண ட்ராமடைசிங் தான் இப்ப அதிகமா இருக்கு. தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி. சைட் சிக்கா ஆகணும்னா நீ வந்து மந்திரி ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்மளாம் எங்க போறது? அதுக்கு அதுங்க வந்து த்ரிஷாவா இருக்கும். பவால், நீங்க எதுக்கு கெந்திங் போவீங்க? கெந்திங் போயிட்டு அப்படியே வந்து தண்ணி அடிச்சு கொஞ்சம் அப்படியே பிரச்சாரம் பண்ணிட்டு. நீங்க இப்ப எதுக்கு வந்து தளபதி வயசுல பேசுறீங்க? திரும்ப ஏன் ட்ரிகர் பண்றீங்க? சாரி நான் என் வாய்ஸ்ல பேசுறேன். கெந்திங் போனா அடிச்சு பொறி கலங்கி ஐயோ, நான் வந்து எதுக்கு போவேன்னா நான் நல்லா குடிப்பேன், கூத்தடிப்பேன், அதுக்குதான் நான் போவேன் கெந்திங்க்கு. டியோசாஸ், நீங்க சொல்லுங்க, நீங்க கெந்திங்க்கு வந்து எதுக்கு போயிருக்கீங்க? போனதான் ஷூட்டுக்கு இதமா குளிர் பண்ண போயிருப்பேன். போன வருஷத்துல வந்து தீபாவளிக்கு மறுநாள் வந்து போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் தலை தீபாவளி இருக்குல்ல, இந்த வருஷம் தளபதி தீபாவளி. தப்பா சொல்லாதீங்க. கெந்திங் ஹைலண்ட் இடத்துல வந்து கசினோ வந்து சரியான ஃபேமஸ். மலேசியால இருக்கிற அனைத்து கசினோ பிரியர்களும் வந்துட்டு அங்கதான் வந்து போவாங்க. நிறைய பணக்காரர்கள், அதுவும் வந்துட்டு இந்த பிசினஸ் செய்யறவங்க, பிசினஸ் மேன்ஸ், அதுல முக்கியமா சைனீஸ் ஆட்கள் வந்து அதிகமா போறது இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கசினோ. கடனுக்கு வாங்கி கேம்பிள் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ஹோட்டல் எடுத்து தங்கி 2-3 நாளைக்கு வந்து கேம்பிள் பண்ணுவாங்க பைத்தியக்காரத்தனமா. சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லா காசையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக கூட காசு இல்லாத டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ஒரு ஆள் யாருன்னா லோட்டஸ் லேடி அப்படின்னு. அந்த லோட்டஸ் லேடி வந்து கசினோ கிட்டே இருக்கிற ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல் பேரு வந்து நான் திரும்ப மறந்துட்டேன். வவாலின்னா இந்த இடம் பேரு ஏம்பர்கோட். ஏன் அவங்கள லோட்டஸ் லேடின்னு கூப்பிடுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு லோட்டஸ் வந்து பூ வந்துட்டு அவங்க மேஜில இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கசினோல தோத்து போயிட்டேன், எனக்கு வீட்டுக்கு கிளம்புற அளவுக்கு வந்து நான் திரும்ப கசினோல ஜெயிக்கணும், எனக்கு காசு வேணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட மந்திரிச்சு நீங்க போயிட்டு விளையாடு, திரும்ப உனக்கு காசு கிடைக்கும், அந்த காசுல கொஞ்சம் காசு வந்து என்கிட்ட தந்துட்டு மிச்ச காசு வச்சு நீ வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து இந்த கதையில வந்துட்டு நம்ம ஒரு சைனீஸ் ஆள் வந்து இதே மாதிரி கேம்பிள் பண்றதுக்கு போயிருக்காரு. கேம்பிள் பண்ணி காசெல்லாம் முடிஞ்சு, கடை வாங்கி எல்லா காசும் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்கு கூட காசு இல்ல. லோட்டஸ் லேடியை போய் பார்க்க போயிருக்காரு. லோட்டஸ் லேடி இருந்திருக்காங்க. அதை ஒத்து போயிட்டா எனக்கு வீட்டுக்கு போற அளவுக்கு காசு வேணும்னு சொன்னதுக்கு அவங்களும் வந்து அவர் உட்கார வச்சு அந்த லோட்டஸ் முன்னுக்கு வச்சு மந்திரிச்சு, ஓகேப்பா நீ போயிட்டு வந்து ஜெயிச்சுட்டு மிச்ச காசு என்கிட்ட கொஞ்சம் காசு என்கிட்ட கொடுத்துட்டு நீ மிச்ச காசு வச்சு வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் போயிட்டு விளாடுறாரு. அவங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சிடுறாரு. நினைச்சதோட நிறையாவே ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ திரும்ப அவங்கள பாக்குறதுக்கு அந்த ஆம்பர் கோர்ட்டுக்கு வராரு. வீடுலாம் திறந்துருக்கு. ஆளை காணும், அந்த பாட்டியை காணும். ஸோ அவருக்கு வந்து எப்படி அந்த காசு கொடுக்குறதுன்னு தெரியல. அதுக்கப்புறத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆம்பர் கோர்ட்ல வந்துட்டு அமானுஷம் வந்துட்டு ஆரம்பிச்சு இந்த ஹோல் ஃப்ளோரே வந்துட்டு யாருமே தங்க முடியாத அளவுக்கு ஆகுது. ஸோ என்ன வந்து கான்ஸ்பிரசினா வந்துட்டு அவங்க லோட்டஸ் லேடி வந்து அந்த லோட்டஸ்ல வச்சிருந்தது வந்து ஒரு ஜின். அந்த ஜின்னு வந்துட்டு அவங்க உங்க கூட அனுப்பி விடுவாங்க. ஜின்னு தான் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணி கசினோக்கு போயிட்டு நீங்க விளாடுற கேம்ல எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும். திரும்ப அந்த காசு வந்து கொடுத்த உடனே உங்க ஜின்னுக்கு வந்து அந்த காசை வந்துட்டு வச்சு ஏதாச்சும் வாங்கி தந்துருவாங்க. ஸோ அந்த ஜின்னை வந்து இந்த லோட்டஸ்ல வச்சு எப்போதும் வளர்க்குறாங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ஜின்னு வந்து அந்த ஆம்பர் கோர்ட்லயே மாட்டிக்கிச்சு. மலேசியால வந்து ஒன் ஆஃப் த ஹாண்டட் ஏரியாஸ்னு வச்சுங்களேன். இந்த டாப் 10 ஹாண்டட் மலேசியன் ஏரியாஸ்னு தட்டினீங்கன்னா இதுல வந்து ஆம்பர் கோர்ட் வந்து மெயினா வந்து நிற்கும். போய் தங்குறாங்க. திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த ஹால்வேல நடந்து போனாங்கன்னா பின்னாடி யாரும் பாக்குற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க செல்ஃபி வந்து அந்த மூச்சுல வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும். நிறைய சத்தம் கேட்கும் ஆளுங்களுக்கு. அழுவுற சத்தம், கத்துற சத்தம், அவங்களோட வாய்ஸ்லயே வந்து அவங்களுக்கே வந்து கேட்குமா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜின்னு வந்து அந்த இடத்துல இருந்தா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அதுக்கான வந்து என்ன பண்றதுன்னு தெரியாதனால அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி அதோட பவரை வந்து யூஸ் பண்ணுதெல்லாம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஆம்பர் கோர்ட்ல போனீங்கன்னா சில ஃப்ளோர்ல இருக்கிற சில ரூம் வந்துட்டு அந்த சீன மந்திரிச்ச தாவித்து அதெல்லாம் வந்து கட்டி வச்சு அந்த வீட்டை வந்து லாக் பண்ணிருப்பாங்க அந்த ரூமை. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க போயிட்டு அந்த இடத்துல தங்க போறோம். இது என்ன பேய் கதையா இருக்கு? என்கிட்ட ஒரு பேய் கதை இருக்கு. நேத்து தான் நடந்துச்சு. அந்த பேய் கதையை வந்து நான் கண்ணால தான் பார்த்தேன். சொன்னது யாருன்னா வந்து திமுக அதிமுக அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க. எனக்கு பிறக்கும் பையன் வந்து தளபதி ஃபேனா இருந்தானா அவனை நான் அப்பயே கொலை பண்ணிடுவேன். ஹோம்லேண்டர் மாதிரி மேல வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறேன். போய் சாவுடா. சுமதி வளவு பாலக்காட்டுல இருக்கு. வளைவுனா அப்ப ரோடு. ஆக்சுவலி இத நான் அப்படிதான் நினைச்சு போனேன். வளைவுன்னோடனே வந்து நல்லா இருக்க அப்படின்னு போனோனே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இல்ல அது வந்து ஒரு வீடு. அந்த வீட்டுல சுமதின்னு ஒண்ணு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படியோ இறந்துட்டாங்க. மிஸ்டரியஸா இறந்துட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து எப்படி இறந்தாங்க, எதனால, அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியல. சில வருடங்கள் போக வந்து சில மக்கள் என்ன கவனிச்சிருக்காங்களா, சொந்தமா வந்து லைட் திறந்துக்குமா, சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குமா, யாரோ ராத்திரில நடக்கிற மாதிரி கணக்கு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குமா. ஒரு 4-5 பேர் மட்டும் உள்ள பூந்து பாத்துருக்காங்க என்னதான் இருக்குன்னு. உள்ள வந்து ஒண்ணுமே இல்ல, ஓகேவா. ஆனா அந்த ஏரியாக்குள்ள போனப்போ வந்து திடீர் சைலண்ட். வெளியே நீங்க பாக்குறீங்க ஆள் நடமாடுறது, உள்ள நடக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குது. நம்மளுக்கு லிட்டரலி கேட்கும். வீட்டுல வந்து ஒரு 50 மீட்டர்ல இருந்தீங்கன்னா எல்லாமே கேட்கும். உள்ள அந்த ஏரியாக்குள்ள பூந்த கையோட, கம்பார்ட்மெண்ட்ல பூந்த கையோட வந்து அது எல்லாமே இல்லாம போயிருமா. ஓகே. சோ இது வரைக்கும் யாரும் பெரிய அளவுல வந்து பாதிக்கப்படலன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். சுமதி வளவு நல்லா வளவா இருப்பாங்க போல. 2025ல இது பேஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஹாரர் காமெடி படம் எடுத்திருக்காங்களா. ஒரு வளையிற இடத்துலதான் வந்து ஒரு வீடு இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஒரு கொஞ்சம் கம்பவுண்டான ஏரியாலாம் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சு தான் ரோடு போடும். நம்ம ரவாங் ரோடு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த டி ஜங்ஷன் இருக்கு தெரியுமா, கரெக்டா அந்த டி ஜங்ஷன்ல இருக்கிற வீடு வந்து வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீடு பக்கத்து வீடு டி ஜங்ஷனுக்கு நடுவுல இருக்கும். ப்ரோ யூ கூப்பிட்டு அடுத்து நிறைய எபிசோட் இருக்கு நம்மளுக்கு பேக்காத பேச இருங்க. நான் வந்து சுமதி வளவு பத்தி கொஞ்சம் தேடி இருக்கேன், சொல்லிடுறேன். சுமதி வளவு வந்து அந்த வளவு பக்கத்துல அவங்க வீடு இருக்கும். அதனாலதான் அந்த வந்து சுமதி வளவுன்னு சொல்லியிருக்காங்களா. வேற எதுவும் வளைஞ்ச மாதிரி அவங்க பாக்கல. அவங்க வந்து ஒரு 19-20 வயசு உள்ள ஒரு பிரெக்னன்ட் உமன். அவங்க கொலை பண்ணப்பட்டது அவங்களோட லவ்வர் ரத்னகாரன்ற ஒரு ஆளு 1953ல அவங்க கொண்டிருக்காங்க. ஆமா. அப்ப அங்க உள்ள மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவங்க வந்து அந்த வீட்டை வந்து ஹண்ட் பண்றாங்க அப்படின்னு. ஹாண்ட் பண்றாங்களா. சோ அந்த ரோடு வழியா யாரு போனாலும் ராத்திரில போனா காடி நின்றோம். இது வந்து கொஞ்சம் அந்த ஏரியால உள்ள ஒரு இன்சிடென்ட். மோஸ்ட்லி வந்து என்ன சொல்றாங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராத்திரி. ஏன்னா அவங்க இறந்த டைமும் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி என்று கூறுகிறார்கள். சோ முக்காவாசி செவ்வாய்க்கிழமை ராத்திரி யாரு எங்க போறாங்களோ இல்லையோ அந்த இடத்துக்கு மட்டும் போக மாட்டாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராத்திரி. அங்கதான் இருக்கேன்.